வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலைவாய்ப்பு என்னென்னா நம்ம வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 விதமான போஸ்டிங்க்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன மாதிரி போஸ்ட்டு, என்ன மாதிரி குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சீனியர் ரெசிடென்ட் அண்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கான கேட்டிருக்காங்க. இதற்கு நீங்கள் எம்டி ஜென்ரல் பேத்தாலஜி நீங்கள் படிச்சிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் 1 வருஷம் நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இன் எனி என்எம்சி ரெகனைஸ்டு டீச்சிங் இன்ஸ்டியூஷனில் நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் இன்ஸ்டிடியூஷனல் ரூல்னு சொல்லியிருக்காங்க. அக்கமெண்டேஷன் தனியாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது 1/3/2025 அப்ளை பண்ண, அதாவது 1ஆம் தேதி மார்ச் மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஜூனியர் ஹெல்த் சென்டர் ஆக்சிலரி இதுக்கு பாகாயத்தில் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். 12th ப்ளஸ் டிப்ளமோ இன் ஹெல்த் அசிஸ்டண்ட்டு நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு பெண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது கன்சால்டேட் சேலரியாக தான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மேரிட் அண்ட் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அப்ளை பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது திருமணமான பெண்களும் அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஐடி சர்வீஸ் சப்போர்ட் ஸ்பெஷலிஸ்ட் இன் பயோமெட்ரிக்கல் இன்ஃபர்மேட்டிக் யூனிட்டில் கேட்டிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடெக், எம்டெக், எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பயோடெக்னாலஜி நீங்கள் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் பைத்தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 year அப்பாயின்மெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கான கன்சல்டேட் பேல தான் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கும் அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 1/3/2025 நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். அடுத்து ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் அட்மினில் கேட்டிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி இன் 2 years இன் relevant experience and coordinate admin and logistic various international programs ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எனி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் 3 languages உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 2 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 40 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சேலரி பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் இன்ஸ்டிடியூஷனல் ரூல் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்ளை பண்ண கடைசி தேதி 1/3/2025 அப்ளை பண்ணிக்கணும். சீனியர் ரெசிடென்ட் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் ஆஃப் மெடிசனில் கேட்டிருக்காங்க. எம்டி டிஎன்பி நீங்கள் முடிச்சிருக்கணும். ப்ளஸ் 1 year டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸ்டாஃப் நர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வேரியில் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்க தாராளமாக இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு, இதை பயன்படுத்திக்கலாம். நர்சிங் முடித்தவங்க டிப்ளமோவில். இதற்கு அப்ளை பண்ண கடைசி தேதி பார்த்தீங்கன்னா 1/3/2025 அப்ளை பண்ணணும். அடுத்து டிரைவர் கேட்டிருக்காங்க. டிரைவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th ப்ளஸ் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 10th ப்ளஸ் ஹெவி மோட்டார் லைசன்ஸ் வச்சுருக்கீங்கன்னா இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அப்ளை பண்ண கடைசி தேதி 5/3/2025 அப்ளை பண்ணிக்கணும். இது அடுத்து ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி லைஃப் சயின்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் இன்ஸ்டிடியூஷனல் ரூல் சொல்லியிருக்காங்க. அடுத்து இது வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண கடைசி தேதி 8/3/2025 அப்ளை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்க்கு முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிடெக் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இதற்கு அப்ளை பண்ண கடைசி தேதி 27/2/2025 அதாவது இந்த மாதம் 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். இன்னும் 2 days தான் நம்மளுக்கு டைம் இருக்குது. ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கிரியேட் அண்ட் எடிட் சிஎம்சி ஓடிஆர் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ரொஃபைல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சிஎம்சி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்க, இந்த வேலைவாய்ப்புக்கு நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கேன், அதாவது வேறு வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா சைன் இன் டு எடிட் யுவர் ப்ரொஃபைல் இதில் போய்ட்டு நீங்கள் உங்களோட
ப்ரொஃபைலை வந்து நீங்கள் திருப்பி வந்துட்டு எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறேன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். லைக் இந்த டிஎன்பிசி மாதிரி தான் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இதில் என்னென்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் கேட்பாங்க நம்மளை பற்றி, அடுத்து வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில் கேட்பாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன், அதுக்கப்புறம் வந்து ஃபோட்டோ சிக்னேச்சர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா இதற்கு வந்துட்டு நாமினியை அதெல்லாம் கேட்பாங்க. அதாவது உங்களுக்கு சிஎம்சியில் யாராவது தெரிஞ்சவங்களோ இருந்தீங்கன்னா அவங்களோ, இல்லைன்னா வந்துட்டு உங்களோட ஊரில் இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு வந்து நாமினியாக யாராவது நீங்கள் உங்களோட உறவுகள் இல்லாத ஆட்களை வந்துட்டு உங்களுக்கு நாமினியாக நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் வேணும்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு, பாஸ்போர்ட் இதெல்லாம் இருந்துட்டு நீங்கள் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து சைன் இன் டு எடிட் ப்ரொஃபைலில் போயிட்டு உங்களுக்கான ஃபோட்டோகிராஃபும் சிக்னேச்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட குவாலிஃபிகேஷனை வந்து பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே மக்களே, இந்த வேலைவாய்ப்பு பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.